சார் ஒரு நபர் கேட்டிருக்கிறாரு, இன்சால்வன்சி பெட்டிஷன் வந்து நம்ம டைரக்டா நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் தர முடியுமா, பதில் தரவும்னு கேட்டுக்கிறாரு சார். தனிநபர் 1000 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு மேலேன்றது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்கிறது சிரிப்பாக கூட வரும். 1000 ரூபாய்க்கு மேலே கடன் இருந்ததுன்னா அவரால் கட்ட முடியலை அப்படின்னா, கட்டி முடிக்கலை இல்லை கட்ட முடியலை அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு திவால் வழக்கு பதிவு செய்யலாம். அதாவது இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்ய முடியும். நீதிமன்றத்தில் போய் இது போல் நான் வந்து இவ்வளோ லட்சம் கடனில் நான் இருக்கிறேன், இல்லை இவ்வளோ ஆயிரக்கணக்கில் கடனில் இருக்கிறேன், எனக்கு சொத்துக்கள் இவ்வளோ இருக்குது, என்னால் இதை பிரித்து கொடுக்க முடியாது, எனக்கு சொத்து என்னமோ 1 லட்சம் தான் இருக்குது, ஆனால் கடன் 10 லட்சம் இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது, நான் இந்த மாதிரி கடனாளி ஆகிட்டேன், நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனு போடலாம். ஒரு வழக்கறிஞர் உதவியோடு நீங்கள் போட்டிங்க, அதுக்கும் வந்து இந்த இலவச சட்ட மையத்தெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அரசாங்கமே இலவசமாக உங்களுக்கு இந்த சட்ட உதவிகளை வந்து செய்யுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தாராளமாக எனக்கு வந்து இது மாதிரி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பண்ணலாம். மற்றபடி அவங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் செலவு பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இலவச சட்ட மையன்றனால வந்து அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் தான் வந்து நம்ம ஃபைல் பண்ண முடியும். அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம். பொதுவாகவே நாங்கள்லாம் வந்து இன்சால்வன்சி சம்மந்தமாக வந்தாங்கன்னா எப்படிலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர உங்களை அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது எங்களோட எத்திக்ஸ். பெரும்பாலும் இதை வந்து நீங்கள் சம்பாரித்து கட்டுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு வந்து ஒரு பிணம் மாதிரி தான்னு நான் அந்த இடத்துல சொல்லுவேன். இது என்னுடைய கருத்துப்படி ஒரு இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிற தொகை வந்து நீங்கள் கடன்காரங்களுக்கு தான் போகணும். உங்கள் சாப்பாட்டு உங்களுடைய தங்கும் வசதியை தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் லோன் வாங்க முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியாது, ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, புதுசாக வீடு வாங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் ஸ்டில். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு பிறகு அனுமதியோடு தான் அதுக்கப்புறம் செய்ய முடியும். அதனால் தனிநபர் கண்டிப்பாக ஒரு இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்பந்தமான தகவல்கள் இல்லை வேறு ஏதாவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்.